ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெசேஜ் பார்க்க போகிறோம். மெசேஜ் ஃப்ரம் த யூனிவர்ஸ் அண்ட் மெசேஜ் ஃப்ரம் யர் காட். ஸோ வாட் எவர் இட் இஸ், வி பிலீவ் இன் யூனிவர்ஸ், வி பிலீவ் இன் காட். நம்மளோட ஃபேவரட் காட், ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ், ஏஞ்சல்ஸ். இறந்தவங்களாம் நம்ம சில நேரம் ஏஞ்சல்ஸாக கூட நினச்சிப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ கிளிப்பிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, என்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா 2 piles ஆஃப் கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 கார்ட்ஸ் ஒரு பைலில் இருக்கும். இன்னொரு பைலில் பார்த்துட்டிங்கன்னா அதே 7 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கார்ட்ஸில் என்ன மெசேஜ் நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணிங்கன்னா அதில் என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன மெசேஜ் ட்ரைங் டு சே டு யூ, என்ன மாதிரியான மெசேஜ் அது உங்களுக்கு சொல்ல வருது, என்ன மாதிரியான ஒரு வார்னிங் சொல்ல வருது, நீங்கள் அதுலேருந்து என்ன நல்லது எடுத்துக்கலாம், என்ன கெட்டது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ கிளிப்பிங் தான் இருக்குது. 2 piles வச்சுருக்கேன். ஸோ அதில் ஆரக்கல் கார்ட்ஸ் இருக்குது, மெசேஜ் கார்ட்ஸ், ஏஞ்சல் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேரோ கார்ட்ஸும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பைல் 1 அண்ட் பைல் 2 அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் யாராவது என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் கொடுக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பைல் 1 அந்த பைல் 2க்கான கிளிப்பிங் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஒரு நிமிஷம் யூ கேன் ப்ரே அப்பான், யூ கேன் ஜஸ்ட் ஒரு இன்ஹேல் எக்ஸேல் ப்ரீத்திங் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிக் 1 கார்டு. எந்த கார்ட்ஸ் பைல் 1 வேணுமா இல்லைன்னா பைல் 2 வேணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த கார்ட்ஸ்க்கான மெசேஜ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஹாய் கைஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் என்னோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். அப்புறம் பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்கள் உங்களோட கார்ட்ஸை சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பைல் 1, த வெரி ஃபர்ஸ்ட் பைல் 1 கார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பைல் 1ல என்னென்ன மாதிரியான கார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, பைல் 1ல செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு. ஓகே, சர்வீஸ். திஸ் இஸ் அ ஆரக்கிள் கார்ட்ஸ், த மெசேஜ் விச் இஸ் ட்ரைங் டு டெல் யூ. ஓகே, நான் இதுக்கான மீனிங்ஸ்லாம் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் த வின்-வின் சொல்யூஷன். ஓகே, அண்ட் இப்போ டேரோ கார்ட்ஸ். ஸோ 4 டேரோ கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 4 டேரோ கார்ட்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன மெசேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 8 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஓகே, த ஹை ப்ரீஸ்டர்ஸ். அப்புறம் த குயின் ஆஃப் வாண்ட்ஸ், த வேர்ல்ட். ஓகே, ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இதுதான் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய கார்ட்ஸ். ஓகே, நம்ம வெரி ஃபர்ஸ்ட் கார்டுக்கான மீனிங் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் த வெரி ஃபர்ஸ்ட் கார்டு. அந்த பைல் 1 சூஸ் பண்ணதில் இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் கார்டு. 8 ஆஃப் ஸ்வாட்ஸ் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா you are feeling like you are stuck somewhere in the middle of the forest. கண்ணை கட்டி விட்ட மாதிரி. இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ரைட்? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் பீன் உங்களை சுற்றி கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கில் ரைட் நவ் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயம் அது எதுவுமே கிடையாது அப்படின்றதான் இந்த 8 ஆஃப் ஸ்வாட்ஸ் இட்ஸ் ட்ரைங் டு டெல் யூ. இன்னொரு விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது இன்னொரு விஷயமா எப்படி எடுத்தீங்கன்னா பிளைண்டாக எதையும் நம்பாதீங்க, கண்மூடித்தனமாக எதையும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது இப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா கண்மூடித்தனமாக பிலீவ் பண்ண வேணாம். வேற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் பயங்கரமான விஷயம் எதுவும் நடந்துடல. லைஃப் இஸ் ஸ்டில் மூவிங் ஆன், லைஃப் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெருசா
நீங்களா வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ பெருசாக நீங்களா உங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கார்டு தான் இது. யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் திஸ். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தயவு செஞ்சு இதை விட்டு வெளியே வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கார்டு தான் வந்து இது. ஓகே, இதை வந்துட்டு கண்மூடித்தனமாக எதையும் நம்பாமல் என்ன நம்பணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஹை ப்ரீஸ்டர்ஸ் வாட் இஸ் இட் டினோட்ஸ் இஸ் உங்களோட இன்ட்யூஷனை நீங்கள் வந்து நம்புங்க. நீங்கள் சஜஷன்ஸ் கேளுங்க, அட்வைஸ் கேளுங்க, மற்றவங்க கிட்ட வந்து எல்லாத்தையுமே கேட்டுங்க. பட் அட் லாஸ்ட் உங்களுக்குன்னு நமக்குன்னு பிரெயின் இருக்குது, நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. நம்ம வந்து அதை பற்றி ப்ராப்பராக வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். ப்ராப்பராக அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். அதான் அந்த பச்சின்னு சொல்லுவாங்கள்ல, எப்பயுமே நம்மளோட இன்ட்யூஷன் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி வரும். அது பண்ணும்போது அது நமக்கு கரெக்டாக வரும். அதையும் மீறி வந்துட்டு நம்ம சில சமயம் வந்துட்டு நம்ம வந்து நம்ம மனசு கேட்காம வந்து சில விஷயங்கள் பண்ணுவோம். அது வந்து தவறாகவே போய் முடிஞ்சிடும். அதுக்கான ஒரு மாதிரியான ஒரு கார்டு தான் இது. தட் யூனிவர்ஸ் இஸ் ட்ரைங் டு டீச் யூ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் அண்ட் கோ வித் த ஃப்ளோ. அந்த ஃப்ளோலையே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற கார்டு தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கார்டு. Okay, if you trust your intuition, if you go with the flow, definitely you will get succeed. Definitely you will get succeed. ஸோ அந்த வரிசையை பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா விமன் கார்டு, அந்த மாதிரியான ஒரு ஃபெமனைன் ஏற்ற மாதிரியான ஒரு கார்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ எஸ், இதுதான். ஓகே, யூ வில் கெட் டெஃபினெட்லி வில் கெட் சக்சீட். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்த கார்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி, இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கார்ட்ஸாக வந்து பார்த்துருக்கு. இந்த கார்ட்ஸ் வந்து மேஜராக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ராங் பிஸ்னஸ் உமன், தே வில் ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன் லெக், தே வில் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன், தே ஆர் வெரி இண்டிபெண்ட். ஈவன் இண்டிபெண்ட், இதை தான் டினோட் பண்ணுற மாதிரியான ஒரு கார்டு தான் இது. வாட் எவர் யூ ஆர் திங்கிங் இன் யோர் மைண்ட், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் அண்ட் கோ வித் தட். இஃப் யூ கோ வித் தட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா எஸ், த வேர்ல்ட் அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு கம்ப்ளீட்னஸ். எஸ், எவ்ரி திங் இஸ் இன் யுவர் பிளேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். ஸோ த வேர்ல்ட். ஓகே, ஸோ எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப வந்துட்டு யோசிக்கிறீங்க, ரொம்ப நீங்களா உங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிறீங்க. அப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் அண்ட் கம் பேக். இஃப் யூ கம் பேக், எஸ், யூ வில் கெட் சக்சீட். இஃப் யூ கெட் சக்சீட், யூ வில் ஃபீல் கம்ப்ளீட். யூ வில் ஃபீல் கம்ப்ளீட். ஸோ பார்த்தீங்களா அதோட ஒரு சிங்க்ரனைசேஷன் எப்படியெல்லாம் வருது அப்படின்றது பாருங்கள். ஸோ இதே மாதிரியான ஆரக்கிள் கார்டும் அதோட மெசேஜ் என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வின் வின் சொல்யூஷன். இஃப் யூ சி win-win solution. I'll just read out என்ன கார்டு வந்து சொல்லுது அப்படின்னு. The strength in diversity. The strength in diversity. By blending the ideas of other people with your own, you can often come up with the solutions. Yes, you can hear your suggestions, you can hear the advice from the people, but take up the decision on your own. Okay, start by focusing on the aspects that everyone agrees upon, and then open your mind to compromise and work together. ஓகே, யூ நீட் டு ஒர்க் டுகெதர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலைகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸ்டே பேலன்ஸ்ட் அண்ட் சீக் அவுட் டு மாடரேட் அப்ரோச். ஸோ யுவர் அப்ரோச் ஹேஸ் டு பி வெரி 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 மாடரேட். தட் இஸ் வாட் இட் இஸ் ட்ரைங் டு டெல் யூ. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு கார்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யூ வில் நாட் பிலீவ் மீ. சி, ஸோ இதுவும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டலி அப்பான் இண்டிபெண்டன்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பிஸ்னஸ். If anybody is thinking about whether I should do this or not, should I do this or should I விட்டுலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா எஸ், யூ கேன். யூ சி, த மெசேஜ் இஸ் ட்ரைங் டு சே யூ ஆர் அ born entrepreneur and your business is surrounded by magical opportunities. யூ பிலீவ் மீ, இட்ஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுவும் அந்த மாதிரியான ஒரு கார்டு தான். வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு டூ, இட் இஸ் கோயிங் டு கெட் சக்சீட். ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து எதிர்பார்த்துருந்துருக்கலாம் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஸோ திஸ் குட் பி யுவர் மெசேஜ். ஸோ திஸ் இஸ் த மெசேஜ். ஓகே, அந்த மெசேஜை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு யூ கேன் மூவ் அப்பான். யூ கேன் டெஃபினெட்லி மூவ் அப்பான் அண்ட் யூ கேன் டூ அ லாட் ஆஃப் சர்வீஸ். யூ கேன் டூ அ லாட் ஆஃப் சர்வீஸ். எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்றது இல்லாமல் என்ன சொல்ல வருதுன்னா, திஸ் அ சர்வீஸ் கார்டு. ஸோ வாட் இட் இஸ் ட்ரைங் டு சே இஸ் யூ ஸ்டாப் யூசிங் த யூனிவர்ஸ், ஓகே, அண்ட் ட்ரை டு கெட் வாட் யூ வாண்ட். ஸ்டார்ட் ஆஸ்கிங் லவ் டு யூஸ் யூ. யூனிவர்ஸை வந்துட்டு என்னை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். You can do a lot of service. So this is what it's trying to say.
however you can service people, in the sense you can help people, you can give suggestions to the people. ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் வந்து ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா that is what the cards is trying to say. Do service அப்படின்றத வந்து சொல்ல வருது. The one more card is trying to say அது வந்து அதுதான். So this is what the answer for the pile 1. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா pile 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் pile 1க்கான ஆன்சர். நீங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்காங்க, ஜஸ்ட் ட்ரை டு கம் அவுட், யூ வில் டெஃபினெட்லி வின் சொல்யூஷன் கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் பண்ணால் நீங்கள் அதுக்காகவே பிறந்தவங்க தான். அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா டூ அ லாட் ஆஃப் சர்வீஸ். தட் இஸ் வாட் த மெசேஜ் இஸ் ட்ரைங் டு டெல் யூ ஃப்ரம் த த யூனிவர்ஸ் இஸ் ட்ரைங் டு டீச் யூ ஆர் ட்ரை டு சொல்ல வருது அப்படின்ற ஒரு அர்த்தம். ஸோ நம்ம அடுத்து வந்து pile 2க்கான ஆன்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ pile 2க்கான ஆன்சர்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, டைம் டு மூவ் ஆன். ஓகே, நான் வரிசையாகவே சொல்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, த ஃபூல் அப்படின்ற ஒரு கார்டு. ஓகே, திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் கார்டு இன் த டேரோ. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரன்ஸ். ஓகே, 3 of Wands, 5 of Wands, 2 of Abundance, Enjoyment. அதுக்கப்புறம் அந்த கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டு மூவ் ஆன் அப்படின்ற ஒரு அர்த்தம். ஓகே, ஸோ ஹூவர் சூஸ் pile 2. ஓகே, நீங்கள் ஏதாவது வந்து ஒரு நியூ பிகினிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையிலே வந்து இருப்பீங்க, ஏதாவது வந்து ஒரு திங்கிங்லே இருந்தீங்க அப்படின்னா எஸ், திஸ் இஸ் டெஃபினெட்லி ரைட் டைம். Is definitely a right time to start. If you see, there's a new beginning, the new sunshine is there, it's a new beginning. Definitely new beginning வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் மாதிரி தான் இதை வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கால் போன போக்கிலே போகிறது அப்படின்னு சொல்லுவாங்களா. எஸ், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. அண்ட் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் தட் நீங்கள் போகிற ஜேர்னியில் வந்து லாட் ஆஃப் அப்டக்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இஃப் யூ சி த டாக் இஸ் ட்ரைங் டு ஸ்டாப் ஹிம், பிகாஸ் அவர் பள்ளம் இருக்குன்றதே தெரியாமல் அவர் பாட்டுக்கு பாருங்கள் நடந்து போகிறார். அதுதான். ஸோ there will be a lot of obstacles in your life, you have to overcome that. சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது, பட் there will be obstacles. டெஃபினட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த obstacles அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றீங்க அப்படின்றதான் வந்து விஷயம். நான் வந்து சரி ஓகே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா you need to try to balance it out. If you see, you need to try to balance it out. நீ வந்து பேலன்ஸ்டாக வந்து நீங்கள் வந்து போகணும். அதில் வந்து பீஸ் அண்ட் ஹார்மனி வந்துட்டு அதில் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். you need to find the peace and balance in whatever you do. you need to find out the peace and balance in whatever you do. ஓகே, இதுதான் வந்து இந்த கார்டோட வந்து மீனிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இதுதான். ஓகே, அண்ட் இன்னொரு கார்டோட மீனிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 of Wands. if you are trying to expand, you see he's just like standing at the cliff of the mountain or somewhere, and he's just looking down or looking at the bad area. So அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if you are looking for any expansion in your work, any kind of good direction in your life, you are just looking for it. Okay, இதெல்லாம் வந்து நடக்கும் provided 5 of Wands இருக்கு. ஓகே, there will be a lot of misunderstanding, there will be a lot of miscommunication. As I said, உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கு, பட் யூ ஹாவ் டு undergo a lot of obstacles. the obstacles வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும், டிஸப்பாயின்மெண்ட்ஸ் எஸ் கண்டிப்பாக இருக்கும். தயவு செஞ்சு இதெல்லாம் வந்துட்டு உங்களோட மண்டையில் ஏற்றுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்லேயும் சரி, உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் சரி, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களோட மைண்டை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்லி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் யூ கேன் மூவ் ஆன். நீங்கள் வந்துட்டு கரெக்டான ஒரு இதில் வந்து போக முடியும். ஏன்னா கண்டிப்பான அப்டக்கிள்ஸ், கண்டிப்பான மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. ஓகே, அடுத்த கார்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 of Abundance. ஓகே, 2 of Abundance. ஸோ லைஃப் மே பி ஃபீலிங் a little out of balance right now. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, பேலன்ஸ்டாக போய்கிட்டு இருக்கு,
எக்ஸ்பான்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு லிட்டில் அவுட் ஆஃப் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, out of balance. Okay, you could be working multiple jobs or trying to make a change to your dream career. Okay, it is important to keep things light and stay in touch with your inner child. So whatever happens, நீங்க வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டே இல்லாம இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு இதுல போய்கிட்டே இருக்கு, பேலன்ஸ்டா போயிட்டே இருக்கிறப்போ எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் நீங்க நினைக்கும் போது all of a sudden வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு அவுட் ஆஃப் பேலன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போயிடுறீங்க. நோ, அதை வந்து அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்கு. பட் அட் த சேம் டைம் யூ நீட் டு அண்டர்கோ அ லாட் ஆஃப் லெசன்ஸ், யூ நீட் டு அண்டர்கோ அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரூ ஆஃப் அபண்டன்ஸ். ஸோ அந்த அந்த டச்சை வந்து விட்டுறாதீங்க. ஓகே, மேக் யுவர் ஒர்க் அஸ் பிளேஃபுல் அஸ் பாசிபிள். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபூல் அது வந்து பார்த்துட்டிங்கனாலே இதுதான் அதோட அர்த்தம். ஜஸ்ட் வந்து ஒரு கேர்ஃப்ரீ பர்சனாக தான் நீங்கள் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கேர்ஃப்ரீயாக தான் வந்து இருப்பீங்க. மல்டி டாஸ்கிங் வித் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பிரிங்ஸ் சக்ஸஸ். எஸ், மல்டி டாஸ்கிங் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஸோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஒரு கேர்ஃப்ரீயாக ஒரு ஜாலியாக நீங்கள் இருந்துகிட்டே இருக்கீங்க, ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்துட்டு பட் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், டிஸப்பாயின்மெண்ட்ஸ், ஒரு லாஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, அது அவுட் ஆஃப் பேலன்ஸ் வந்து போகும்போது அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. யூ வில் கெட் சக்ஸஸ் அப்படின்ற விஷயம் தான் வந்து சொல்ல வருது. அதே மாதிரி பாருங்களேன், யூ நீட் டு என்ஜாய் யுவர் இன்னர் சைல்டு அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இதில் இருந்தது பார்த்தீங்களா? தட் இஸ் வாட் த சேம் enjoyment. It's asking you to enjoy. It's asking you to enjoy. Okay, striving and pushing makes life into endless hard work. The more you are inviting love to take over, the more enjoyment comes. அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆசையாக, ரொம்ப லவ்லியாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான என்ஜாய்மெண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிட்டு வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து வெளியே வந்துடுங்க. ஏன்னா நடந்ததை நம்ம வந்து மாற்ற முடியாது. ஓகே, டைம் டு மூவ் ஆன். இட்ஸ் டைம் டு லெட் கோ ஆஃப் த ஓல்ட் and own out so that new can come in. Only if you let go of that old one, the new one will definitely come in. Okay, you have to strive hard. அதையே நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே பண்ணுங்க. கண்டிப்பான அப்டிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது, நான் இல்லைன்னே நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் அதை வந்து எவ்வளோ அழகாக ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா pile 1 and pile 2க்கான மெசேஜ். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. உங்களுக்கான மெசேஜ் வந்து இதில் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு. என்னோட மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக நான் வந்து இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டேரோ கார்ட்ஸுக்கான செகண்ட் வீடியோ வந்து இது. நான் ஆல்ரெடி 4 months ப்ரெடிக்ஷன்ஸ்க்கான கார்டு வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பேஸ்ட் ஆன் த ஜோடியாக் சைட் ராசி பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா pile 1 and pile 2 மெசேஜ் கார்ட்ஸ் மட்டும் நான் இப்போதைக்கு வந்து போட்டிருக்கேன். ஐ ஹோப் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ப்ரெட் ஒன்லி லவ். டேக் கேர் ஆஃப் தியர் பிளானட் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. சியர்ஸ்.